வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டு டூ மார்க்கெட்டிங் ஃபார் பிஸ்னஸ். ஸோ இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நோ யோர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். முதல்ல நீங்கள் என்ன செல் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அது வந்து எப்படி மக்களுக்கு எப்படி உதவுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து ஏன் வந்து மக்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கணும், இன்ஸ்டன்ட் வேற ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அவங்க ஏன் வாங்கணும், ஏன் அந்த கம்பெனி கிட்ட வாங்கக்கூடாது, அந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுத்துக்குமே தான். இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் பண்றீங்க, உங்களோட காம்படிட்டர்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் இல்லாம ஏன் உங்ககிட்ட வரணும் அப்படின்ற விஷயத்த நீங்க நல்லா கவனமா யோசிச்சு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நோ யோர் ஆடியன்ஸ். ஸோ உங்க ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யாரு உங்களோட ப்ராடக்டை வந்து வாங்க போறாங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். லைக் பாத்தீங்கன்னா, எந்த ஏஜ் பீப்புள் உங்களோட ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, தென் எந்த ஜாப்ல இருக்கிற பீப்புள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, தென் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புள் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் ஆர் உங்க சர்வீஸ் எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட ஆடியன்ஸ் வந்து எங்கே வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். லைக் ஃபேஸ்புக்கா, யூடியூபா, இல்லை கூகுளா, இல்லை ஷார்ட்ஸா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட ஆடியன்ஸ். ஸோ உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களோட கஸ்டமராக மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ பிராண்ட். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியே ஆகணும் நீங்கள். ஸோ ஒரு நல்ல குட் நேமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்கள் கம்பெனிக்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல லோகோவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நல்ல கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். உங்களோட பிராண்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கணும். உங்கள் பிராண்ட்லேருந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸில் அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு மெசேஜாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செட்டப் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் உங்களால் மார்க்கெட்டிங் பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் உங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், தென் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துடலாம். உங்கள் சோஷியல் மீடியாவை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அடுத்த ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் பிஸ்னஸ். ஸோ உங்களோட பிஸ்னஸை கூகுளில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மக்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணலாம். லைக் இப்போது நீங்கள் பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம், ஆர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். லைக் பெய்ட் ஆட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் நீங்கள் ரன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் கூகுளில் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம். தென் SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரைட் பண்ணி அதை பீப்புள் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் கூகுளில் ரைட் பண்ணிங்கன்னா பீப்புள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப். நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் மேக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டையும் உங்கள் சர்வீஸையும் பற்றி நீங்கள் நிறையா வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். நீங்கள் நிறையா நாலேஜ் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தென் இமெயில் மார்க்கெட்டிங். நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸோட இமெயில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட ஆஃபர்ஸ், தென் அப்டேட்ஸை வந்து உங்கள் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் ட்ரஸ்ட் வித் கஸ்டமர்ஸ். ட்ரஸ்ட்டுன்றதான் இந்த பிஸ்னஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல சர்வீஸை சூப்பராக கொடுக்கணும். அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக அவங்க எதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு ரிப்ளை பண்ண பாருங்கள். உங்கள் கஸ்டமரோட ரிவ்யூஸை நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். தென் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து ஷோ பண்ணலாம். இது மூலிமா உங்களோட பிஸ்னஸோட ட்ரஸ்ட் வந்து உங்களோட பிராண்டோட ட்ரஸ்ட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கம்பெனியில் நீங்கள் மணி பேக் கேரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் ட்ரஸ்ட் ரொம்ப பில்ட் ஆகும். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசானில் மணி பேக் கேரண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கிட்டிங்கன்னா சரி, நம்ம எதாவது ஒன்றுனா இவங்ககிட்ட நம்ம மணி பேக் கேரண்டியாக நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மக்களோட மனசில் இருக்கிறதுனால உங்களை நம்பி உள்ளே வருவாங்க. ஸோ இந்த 3 விஷயம் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீப் இம்ப்ரூவிங். ஸோ எந்த மார்க்கெட்டிங் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்டேட்ஸ் கொண்டு வராங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்களும் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் வந்து அப்டேட்ஸ் கொண்டு வர முடியும். தென் நியூ ஐடியாஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு நிறையா வேலைகள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.